இன்னைக்கு நாம 2019 வருஷம் ரிலீஸ் ஆன தி ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு 10 பேர் மர்மமான முறையில ஒரு தீவுல கண்ண முழிக்கிறாங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம தான் யார் அப்படின்றதுமே அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் தாண்டி எப்படி இவங்க தப்பிச்சு போனாங்க அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதைகள். இந்த வெப் சீரிஸோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு அழகான தீவு. அந்த தீவுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு கண்ணை மூச்சு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு தான் எப்படி இந்த தீவுக்குள்ள வந்தோம் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரியல. சொல்ல போனா இந்த பொண்ணுக்கு தான் யார் அப்படின்றதே தெரியல. அவங்க தூக்கத்துல இருந்து மூச்ச மாதிரி இந்த தீவை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு போறா. இவருக்கு சம்பட்ட முடிக்காரி அப்படின்ட்டு பேர் வச்சுப்போம். அவ என்ன பண்ற, கிரணை பார்த்துட்டு நீங்க இப்பதான் கண்ணை மூச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறா. ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறப்ப அதுக்கு அந்த சம்பட்ட முடிக்காரி என்ன சொல்றானா, நான் யார்ட்டி எனக்கும் தெரியல, நான் எப்படி இங்க வந்தனும் தெரியல அப்படின்றாங்க. அம்மா உங்க கையில என்ன இருக்கு அப்படின்ற அந்த சம்பட்ட முடிக்காரி கிரணை பார்த்து கேட்கிறப்ப, ஓ இதுவா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கு அப்படின்ற மாதிரியும், நான் கண்ணை மூச்சு பாக்குறப்ப என் கைக்கு பக்கத்துல இது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன். உங்க கைக்கு பக்கத்துல இந்த சங்கு கிடந்துச்சு, ஆனா நான் கண்ணை மூச்சு பாக்குறப்ப இந்த கத்தி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த சம்பட்ட முடிக்காரிக்கு என்ன பண்றா, அந்த கத்தி எடுத்து காட்டுறா. இந்த கத்தி கிட்ட இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் போல இருக்கு. ஏன்னா இவ ரொம்ப பேசுறா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்றனால கிரண்க்கு என்ன பண்றாங்க, அந்த கத்தி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவ என்ன பண்றானா, இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதனால இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு மூணாவதா ஒரு நபர் போறாரு. வந்த கடத்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த தீவுல நம்ம 3 பேர் மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா கிரண் வந்து நம்ம 2 பேர் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப மூணாவது ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த தீவுல மர்மமான முறையில மயக்கத்துல இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற கட்டைகளை எடுத்து 1 by 1 போட்டு ஒரு சேர் மாதிரி கேம்ப் ஃபயர்ல உட்காந்து போல அந்த மாதிரி கேம்ப் ஃபயர் போட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு என்ன இருக்கும், நம்ம எப்படி இங்க வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு வேளை அம்னிஷா வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்படி அம்னிஷா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ட்ரக்ஸ் அடிச்சிருக்கலாம், அந்த ட்ரக்ஸோட போதையில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நமக்கு ஒரு விபத்து மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கலாம், அதனால நம்ம பார்சலா மறந்துருக்கலாம், ஒரு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் மாதிரி இருக்கலாம், டக்குனு அது ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. விபத்துனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒருவேளை நம்ம விமானத்துல போயிட்டு இருக்கும்போது விமானம் வெடிச்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டி கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது கப்பல் கவிழ்ந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கீரன் சொல்றப்ப, அங்க இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நடந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல கைஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடந்திருக்கணும்ன்றது ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட காலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஏறுமே இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அது அந்த பொண்ணோட பேர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை இதுதான் தன்னோட பேரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. இதுக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன் கழுத்து பட்டியல ஏதாச்சும் பேர் எழுதிருக்கான்னு சொல்லி பாக்குறப்ப, ஆமா எல்லாரோட பேருமே வந்து பாத்தீங்கன்னா எழுதிருக்கு. இதுல பீச்ல முதல்ல கண்ணை முடிச்சாங்களா கையில சங்கோட அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேசி. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கு அடுத்த சமட்ட முடிக்காரி கத்தியோட எந்த பாத்தீங்களா, அவ பேர் வந்து பாத்தீங்கன்னா கேசி. சோ பேரை குழப்பிக்க வேணாம், இவங்க ஹீரோயின் பேரு வந்து ஜேசி, அந்த பொண்ணு பேர் வந்து கேசி. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்ன பண்றது, யாராச்சும் வந்து நம்மள காப்பாத்துவாங்க, அது வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காட்டுக்குள்ள போகணும், அங்க போனாதான் நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க. அப்ப ஜேனன் அப்படின்ற பொருத்த மட்டும் என்ன சொல்றான், அவங்க சொல்றது கரெக்ட், நான் அவங்க கூட போயிட்டு செக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனை ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுப்போம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போறப்ப வெளில இருக்கிற மத்த எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெரிசா ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணலை ஏத்தி வச்சுட்டு யாராச்சும் காப்பாத்த வருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. இப்படி உட்காந்துருக்கனால இவங்க எல்லாருக்குமே கடுப்பாக்குது. அதனால பீச்ல இறங்கி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கு அடியில போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட சுறா மீன்கள் சுத்திட்டு இருக்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. ரொம்ப சந்தோஷமா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த சந்தோஷத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரி டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுறா மீன் என்ன பண்ணுது, ஒரு நபரை கடிக்குது. உடனே அவர் அலற ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு இங்க சுறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, வேகமா அந்த இடத்தை விட்டுட்டு பயந்து ஓடி வந்துட்டாங்க. இப்ப காட்டுக்குள்ள போன ஹீரோ அப்புறம் கிரண் 2 பேரை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படின்றனால நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு இதை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த நபர் சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரன் சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றான், ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு, ஒரு முத்தம் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி
கேக்குறப்ப அது கிரண் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் ஒண்ணு கொடுக்க முடியாது, இது வந்து பாத்தனா ரியாலிட்டி ஷோ கிடையாது, நம்ம வந்து பாத்தனா ரியாலிட்டியா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதான் நானும் சொல்றேன் ஒரு முத்தத்தோட நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தனா கிரண் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றப்ப கிரண் என்ன பண்றாங்க அவனை தள்ளி விட்டுட்டு நேரா என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி கூட்டமா சோகத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நம்ம கூட இருந்த பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சுறா கழிச்சு போயிட்டு இந்த தீவுல அதிகமான ஆபத்துகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி கிரண் என்ன பண்றாங்கன்னா சரி இதுக்கு மேல நமக்கு எதுவுமே ட்ரை பண்ண வேணாம் கொஞ்சம் பொறுத்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த கிரண் என்ன பண்றாங்க நேரா போயிட்டு ஹீரோவை ஒரு அடி அடிக்கிறாங்க. இனிமேட்டு என்கிட்ட நீ தப்பா நடக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா நீ தப்பா நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு என்ன இந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடி போட்டு விட்டுட்டா அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்த கிரண் கொஞ்சம் டயர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு ரூம் இருக்கு, அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க துப்பாக்கியால சுடுற மாதிரி கேக்குது. அந்த சத்தத்துல ரத்தமும் பறிடனால அங்க இருக்கிற சோபால அது படுற மாதிரி தெரியுது. அப்படியே கிரண் தூக்கத்துல இருந்து கண்ணு முச்சு பாக்குறாங்க. பார்த்தா இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனவு மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்த கிரண் என்ன பண்றாங்க பீச் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நேத்து ஒருத்தர் சுறா கடிச்சதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாகாம உடல்ல சில காயத்தோட மட்டும் அந்த இடத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்றப்ப அவரை காப்பாத்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றாங்க. இப்படி ஹீரோன் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டியா இருக்கும்ல, ஏன்னா ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டோன்ட்டு. அதனால ஹீரோன் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா நேத்து நான் பண்ண தப்பு தான், சரி இனிமேட்டு நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இங்க பாரு உன் கிட்ட மட்டும் நான் ஃப்ரெண்டா பழகவே மாட்டேன், ஏன்னா நீ ஒரு கேமாத்துக்காரன் எனக்கு ஏமாத்த பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இதுலயே தெரியுதுல கிரண் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கோபத்தோட தான் இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே தலைமைக்கு என்ன பண்றான் கிரணை பழி வாங்குறாராமா. டக்குனு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே கைஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம், அங்க போனா நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறனால இந்த பக்கமா கப்பலோ இல்ல ஏதோ ஒண்ணு போச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றானா இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம இங்க தான் இருப்போம், நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த இடத்துல மேசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்றானா நம்ம தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மர்மம் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. என்னன்னா நேத்து நம்மள கண்ண மூச்சோல நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தோம் 39 அடி இடைவெளி இருக்கிறதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா அப்படின்றாரு. ஆமா இப்ப ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருந்தாங்களே ஹீரோனுக்கும் அந்த சம்பட்டமுடிக்காரிக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 அடிகள் இருந்திருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்களா எப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு விபத்தோ அமினிஷாவோல இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் கரெக்டா 39 அடியில எப்படி நம்ம படுத்திருக்க முடியும்? அப்ப யாரோத்தவங்க நம்மள மயக்கமடைய செஞ்சு இந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க. ஒண்ணு நம்ம ஏதாச்சும் ஒரு ரியாலிட்டி கேம்ல இருக்கணும், அப்படி இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கணும், இல்ல நம்மள ஒரு சைக்கோ வச்சு விளையாண்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் என்ன பண்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாங்க. எல்லா இடத்துலயுமே கரெக்டா 39 அடி இருக்கு. அந்த அடியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கிறதா பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க தான் கையில வச்சிருக்கிற அந்த சங்க தூக்கி போடுறாங்க. அந்த சங்கு உடையுது. அதுக்குள்ள வந்து பார்த்தா ஏதோ பார் கோடு மாதிரியும் சில கியூஆர் கோடு மாதிரி இருக்கு. இதை எல்லாத்தையுமே கிரண் எடுத்து வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி ஹீரோய்க்கு தூக்கத்துல இருந்து கண்ணை மூச்சு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப கடற்கரையில வந்து பார்த்தா ஒரு சேஃப்டி படகு ஒண்ணு இருக்கிறதா பாக்குறாங்க. அந்த படகுல வந்து பார்த்தா 2 பெட்டிகள் இருக்கு. இந்த பெட்டிகளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, பட் அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது கிளாஸ் குத்தி அவங்க கால வந்து பார்த்தா அடிப்படுது. அப்படி அடிப்படும் போது அது கூட இவங்க பெருசா எடுத்துக்காம அந்த தண்ணில நீந்தி போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தா இந்த கடற்கரையில சுறாக்களோட அட்டகாசம் ஏகப்பட்டது இருக்காச்சா. வாடிக்கு அந்த சுறாக்களுக்கு என்ன பண்ணுது கிரணை பிடிக்கிறதுக்காக வேகமா வருது. ஆனா கிரண் எப்படி வந்து தப்பிச்சு என்ன பண்றாங்க அந்த போட்ல ஏறி பாக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல 2 பெட்டிகள் தான் இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரியல. அதனால கிரண் என்ன பண்றாங்கன்னா அந்த பெட்டிகளை அப்படியே அங்க இருக்கிற துடுப்பு மூலமா அந்த கடற்கரையில எடுத்துட்டு வந்துட்டு யாரும் பார்க்காத மாதிரி பதுக்கி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நம்ம 2 பேரும் வேணும்னா அங்க இருக்கிற நீர்வீழ்ச்சிக்கு போலாமா, அங்க நிறைய சாப்பாடு கிடைக்கும், நீ சாப்பிடாத மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு கிரண் என்ன சொல்றாங்க அந்த பொண்ணு கிட்ட ஆமா இப்படிதான் கூட்டிட்டு போவான், அப்புறம் முத்தம் கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்பான். அப்படி ஏதாச்சும் கொடுத்துட்டே கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்க வந்து புலம்ப கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அந்த இடத்துக்கு போறா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க பதுக்கி வச்சிருக்க அந்த 2 பாக்ஸையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மெடிசன் தான் இருக்கு. இன்னொரு பாக்ஸ் ஓபன் பண்ணனும்னா அது பயோமெட்ரிக் மூலமா தான் ஓபன் பண்ண முடியும் போல இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா சரி இது யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல பதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பதுக்கி வைக்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்தையுமே பதுக்கி வச்சுட்டு ஹீரோன் பொண்ணு தெரியாத மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள போன அந்த ஜோடி பருது அதுல அந்த பொண்ணு வந்து பார்த்தா ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்க அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க.
பட் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்பதான் இந்த இடத்துல ஒரு புயல் உருவாகி இருக்கிறதே தெரியப்படுது. புயல் காத்து வேகமா அடிக்கிறதுனால நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஹீரோ என்ன பண்றானா, வாங்க நமக்கு எல்லாருமே போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போயிடுவோம், அங்க தங்குறதுக்கு சேஃப்டியான இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவன் கூட யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல முக்காவாசி பேர் அவன பேச்ச கேட்கிற மாதிரியே தெரியல. இப்படி இவங்க எல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு கத்தி வச்சிருக்கான்னு சொன்னால அந்த கத்தியானது கீழே விழுந்துட்டு அதை ஹீரோக்கு எடுத்துட்டான். ஹீரோ ஏற்கனவே கொஞ்சம் மூலக்கோளாறு உள்ளவன், என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா பயந்துட்டு இருக்கப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்து அங்க இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு, உங்களுக்கு யாருமே நான் காயப்படுத்தவோ இல்ல கொலை பண்ணவோ போறது கிடையாது, உங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மட்டும்தான் என்னோட எண்ணம். சோ நான் சொல்றதை கேளுங்க, அப்படி நீங்க வரமாட்டீங்கன்னா நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ மட்டும் என்ன பண்றா, அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போற மாதிரி தெரியுது. ஆனா கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைபர் போட்ல உட்கார வச்சு அவங்க எல்லாருமே சேஃப்டியா காப்பாத்துறாங்க. இப்ப மறுநாள் கீரன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறப்ப ஒரு போர்டு இருக்குல்ல, நீங்க எல்லாம் திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தாங்களே, அந்த போர்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அப்போதான் அவங்க உடைச்ச அந்த சங்குல இருந்து சில டிவைஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு கெடுக்கிறாங்க. ஓஹோ, இதுதான் அந்த பயோமெட்ரிக் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, அந்த பாக்ஸ ஓபன் பண்றதுக்காக வேகமா போடி போறாங்க. அங்க போயிட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கன் மட்டும் இருக்கு. அந்த கன்ல நிறைய புல்லட்லாம் கிடையாது, ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு. இதனால கீரன் என்ன பண்றாங்க, இதுக்கு யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே பதுக்கி வைக்கிற மாதிரி தெரியுது. இப்ப திருப்பி கீரனுக்கு என்ன பண்றாங்க, கூப்பர் அப்படின்ற ஒரு கருப்பினத்திற்கு கூட அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா திருப்பி வரும்போது பீச்சுக்கு வராம இவங்க எல்லாருமே ஒரு வேற இடத்துக்கு போற மாதிரி தெரியுது. இப்படி இவங்க போன இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டை பாக்குறாங்க. இந்த இடத்துல யாரும் வந்து இப்படி பெரிய ஒரு ஹோட்டலை கட்டுனா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதோட இந்த இடம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாழஞ்ச மாதிரி தான் தெரியுது. பட் போதும், இவங்க காட்டுக்குள்ள தங்குறதுக்கு இங்க தங்குறது எவ்வளவு மேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா, திருப்பி அந்த இடத்தை விட்டு பெரிய போறப்ப இப்ப திருப்பி ஹீரோ கூட அந்த காட்டுக்குள்ள போனாலும் அந்த பொண்ணு அவ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அவ கிட்ட போய் இன்னொரு பொண்ணு கேட்கிறான், ஆமா காட்டுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலும் சொல்ல, பட் அதுக்கடுத்து உண்மையை சொல்லிட்டா போல இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தனா, ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான் போல இருக்கு. ஆனா இந்த பொண்ணுமே விருப்பப்பட்டு தான் கூட பொண்ணா இருந்திருப்பா. ஆனா இந்த பொண்ணுக்கு அதுக்கடுத்து கில்ட்டி ஃபீலிங் ஆயிட்டு போல இருக்கு. அதை வச்சு ஹீரோ பிளாக்மெயில் பண்றானு தெரியல. அதனால வந்து பார்த்தா இந்த பொண்ணு சோகமா இருக்கா அப்படின்றது தெரிய போறது. அப்ப ஹீரோனுக்கு இதை எதுவுமே தெரியாம இவங்க கிட்ட வந்துட்டு, ஹாய் கைஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நானும் கூப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போனோம்ல, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களாவை பார்த்தோம். யாரு கட்டி வச்சுன்னு தெரியல. நைட் டைம்ல நம்ம தங்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா சேஃப்டியா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த சொல்லணும், நான் கூப்பர் கூட போனப்ப கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு தப்பாவும் நடந்துக்கல, முத்தம் கூட கையை பிடிச்சிக்கிறது எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு கைஸ். அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படா ஒரு பொண்ணு கிடைப்பா அது கூட வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கு. அப்படின்றப்ப அங்க இருக்கிற எல்லாருமே திடீர்னு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. தேவையில்லாம ஒரு பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கிற உன தப்பு பண்ண பார்த்தா முடியல, பெல்ல வந்துட்டல, அதோட நிறுத்திக்க, அதை விட்டுட்டு நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா ஹீரோன் கிட்ட சண்டை போடுற மாதிரி தெரியும். டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட பேசி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த கூட்டத்துக்குள்ள சேராம தன்னந்தனியா போயிட்டு அந்த ஃபைபர் போட்ல படுத்து தூங்குறாங்க. மறுநாள் ஹீரோன் அங்க இருக்கிற எல்லாருமே தரன்னு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவை யாரோ ஒருத்தவங்க கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இதனால ஹீரோன் தான் அவனை கொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன்னா ஹீரோன் கிட்ட தான் அந்த கத்தி இருந்துச்சு, அந்த கத்தியால தான் அவனை குத்தி இருக்காங்க. நேத்து நடந்த சண்டையில ஹீரோன் தான் பழி வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோன் வந்து நான் எதுவுமே பண்ணல, உன்னை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு மோசமானவ கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அங்க இருக்கிற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஹீரோன் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறப்ப ஒரு பொண்ணு கீரனோட தலையில அடிக்கிறா. அப்படி கீரன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அப்படியே கட் பண்ண கீரனுக்கு இப்ப வேற இடத்துல கண்ணை மூச்சு பாக்குறாங்க. இந்த இடம் கீரன் பார்த்த மாதிரி கிடையாது, ஒரு புதுசா இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட கை காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா திடீர்னு இந்த பொண்ணு கனவுல இருந்து பெல்ல வந்துட்டானா பைத்தியம் பிடிச்ச மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப கீரன் கேக்குறாங்க, நான் யாரு, நான் எப்படி இங்க வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அங்க இருக்கிற எல்லாருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ யாரு என்ன ஏதுன்னா எங்களுக்கு தெரியாது, ஆனா நீ இப்ப இருக்கிறது ஒரு சிறைச்சாலை, ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க கட்டி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது, நம்ம இம்மா நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலையில ஒரு கனவுலகத்துல பாந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோனுக்கு இவங்க சொல்றதுக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா புரிய மாட்டேனுது. அப்படி நீங்க அந்த கனவுலகம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, அந்த உலகத்துல எனக்கு அடிபட்டுச்சு, எனக்கு ரத்தம் வந்துச்சு, ஒருத்தனை சுறா கடிச்சிச்சு, எங்களுக்கு தூக்கம் கூட வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்க முடியாத குற்றம் செஞ்ச ஒரு குற்றவாளிகள், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த
வாழ்க்கைக்காக வந்து பார்த்தோன்னா நாங்க ஏஐ பயன்படுத்தி உங்களை ஒரு கனவுலகத்துக்குள்ள அனுப்பி வச்சிருக்கோம். அங்க இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராம் செய்யப்பட்டதான். நீ உனக்கு அடிப்பட்டது, அங்க ஒருத்தர் சுறா கடிச்சுன்னு சொன்னீல, இது எல்லாமே ரியலா நடந்த மாதிரி தான் இருக்கும். உனக்கு அங்க என்ன நடக்குதோ அது அப்படி இங்கே நடக்கும். உனக்கு அங்க கால் அடிபட்டுச்சுன்னா இப்போ கால் அடிபட்டிருக்கும் பாருன்றப்ப ஹீரோனுக்கு அந்த கால் அடிபட்டிருக்கு. உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த ஹீரோட பேரான ஜெய சொல்லி அவைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா பல பெண்களுக்கு இங்கே கருப்பு வச்சு கொலை பண்ணிருந்திருக்கு. அதனாலதான் அந்த ஜெயில தூக்கி போட்டோம். ஆனா அந்த நாய் அதையுமே விட்டுட்டு கனவுலகத்திலும் போய் அதே வேலையில தான் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு யாரோத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, அவன் செத்து போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவனை பாக்குறதுக்காக சில டாக்டர்ஸ் வருவாங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தா நீ உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு சில டாக்டர்ஸ் வராங்க. அவங்க கிட்ட ஹீரன் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா அந்த கனவுலகம் நல்லதா கேட்டதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரனுக்கு வெளியே வந்ததுமே எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கனவுலகத்துல கண்ணை மூச்சு பார்த்ததும் ஹீரன் தான், நிகழ்காலத்திலும் கண்ணை மூச்சு பார்த்தது ஹீரன் தான் அப்படின்றனால இவங்க கிட்ட இப்ப விசாரணை பண்றாங்க போல இருக்கு. அப்ப வந்து பார்த்தனா ஹீரனை பாக்குறதுக்காக அந்த ஜெயில் பாடன் என்னென்னமோ முயற்சி பண்ணி கடைசி அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிறான். அப்ப ஹீரன் கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்றானா, இந்த உலகத்துல வந்து பார்த்தா நீங்களா செய்யக்கூடாத மன்னிக்க கூடாத பல குற்றங்களை செஞ்சிருக்கீங்க. ஆனா அதையுமே தாண்டி நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் உங்களை சிறைச்சாலையில இருந்து வெளில விடாம ஒரு கனவுலகத்துல வந்து பார்த்தா உங்களை வாழ வச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கனவுலகம் பிடிக்கல, நீங்களாம் குற்றவாளிகள் தண்டனை அனுபவிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, உனக்குமே அந்த கனவுலகம் தெரியாது அப்படின்ட்டு தெரியும், அதனால கண்டிப்பா இந்த உதவி நீ பண்ணுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றான். அப்படி என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரனை வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவுலகத்துக்குள்ள அனுப்புறாங்கல்ல, அப்படி அனுப்புறப்ப ஹீரன் வந்துட்டு அங்க ஒரு சில வேலைகள் செய்யணுமா, ஓகேபா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த டாக்டர்ஸ் குரூப் வந்துட்டு ஹீரன் கிட்ட கேக்குறப்ப அந்த கனவுலகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு, மேபி எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா அதை முழுசா புரிஞ்சுப்பேன் அப்படின்றப்ப சரிட்டு என்ன பண்றாங்க, ஹீரனுக்கு மயக்க ஊசி போட்டு திருப்பி அந்த கனவுலகத்துக்குள்ளே அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆனா ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஊசி போற நேரத்துல எப்படியாச்சும் தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மடக்கி பிடிச்சு இந்த பொண்ணுக்கு ஊசியை போட்டு கனவுலகத்துக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க. அங்க மூச்சை கெடுத்து ஹீரன் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே கைஸ் ஒரு விஷயத்த கேளுங்க, நான் இப்போதைக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ரியலான புலகம் கிடையாது, இது ஒரு கற்பனை உலகம், கம்ப்யூட்டர் மூலமா நம்ம ஆக்குவிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற யாருமே வந்து பார்த்தா அதை நம்ப மாட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா, அவ தலையில அடிச்சால நீ பைத்தியம் ஆயிட்டன்னு சொல்லி தான் நினைக்கிறேன், ஏதோ கம்ப்யூட்டர் கனவுகளும் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரன் கிட்ட வந்து பார்த்தா எல்லாரும் சண்டை போடுறப்ப உங்க கேட்கிற ஒரே கேள்விக்கு என்னன்னா எதுக்கு ஹீரோ பண்ணி கொலை பண்ண அப்படின்ட்டு. ஆனா ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா நான் அவனை கொலை பண்ணல, அவன் ரியலே வந்து பார்த்தா பல பேரை கற்பு வச்சு கொலை பண்ற சைக்கோ நாய் தான், அவன் செத்தது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரன் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இல்ல ஹீரன் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் கிட்ட வந்து பார்த்தா சண்டை போட பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு புதுசா 2 பேர் வராங்க. ஒருத்தன் வந்து மொட்டையா, இன்னொருத்தன் வந்து பார்த்தா ஒரு கொரியன் பொண்ணு. அப்ப அந்த மொட்டையை என்ன பண்றானே, ஏண்டா உங்களுக்காக நாங்க தனியா வீடு கட்டி வச்சிருந்தா நீங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். டக்குனு ஹீரன் என்ன சொல்றாங்க, இவங்களும் அந்த ரியாலிட்டி உலகத்தை தான் வந்திருக்காங்க, கண்டிப்பா இவங்களும் வந்து ஒரு குற்றவாளியா தான் இருப்பாங்க, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆமாமா நாங்க குற்றவாளி தான், ஆனா எங்களோட குற்றம் இப்பெல்லாம் குடிஞ்சு போயிட்டு இப்ப நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பொங்கலை வந்து மேய்க்கிற வேலைக்காக நாங்க வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஒரு காடு மாதிரி நாங்க, நீங்க இந்த இடத்த தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த தங்கிருக்க கூடாது, உங்களுக்கும் சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி அதாவது வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கோம், அங்க வராம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம சரி அந்த பொட்டியில எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த பொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் கேட்கிறப்ப உடனே கிரீனை பார்த்து ஆமா அதை பத்தி நீ யாருக்கிட்டயுமே சொல்லலையா, 2 பொட்டி இருக்குமே, ஒண்ணுல மெடிசன் இருக்கும் இன்னொரு கன் இருக்கும் அப்படின்றப்ப ஆமா கன்னும் மெடிசனுக்கு இருந்துச்சு, அந்த கன் எல்லாரும் கைக்க மாட்டேனா பிரச்சனை அப்படின்றனால நான் யாருக்கிட்டையும் கொடுக்கல அப்படின்றாங்க. சரிமா அப்ப இந்த துப்பாக்கி மெடிசனை என்ன பண்ண அப்படின்றப்ப ஹீரோன் கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல. சரி அதுக்கு முன்னாடி இங்க யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு போனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களோட தண்டனை நீங்களே கொடுத்துக்கிட்டீங்க, படுத்திருக்கானே அவன் அதாவது செத்து போன ஹீரோ பத்தி சொல்றாங்க, படுத்திருக்கான அவன் ஏகப்பட்ட பெண்களை கற்ப வச்சுதான் இந்த இடத்துல வந்திருக்கான், ஆனா இங்க வந்துமே அவன் அந்த வேலையை பார்த்தானா அந்த தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு நாங்க, ஆனா எங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டீங்க அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டீங்க, இது தப்பு இல்ல, அப்ப அவனை கொலை பண்ணது யாருன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வது ஒரு பொண்ணு இருந்தால அந்த தீவுக்குள்ள போயிட்டு வந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்டு இருந்தா பாருங்க, அவளை போட்டு தள்ளிடுறாங்க. ஆமா அந்த ஹீரோக்கு என்ன பண்ணிருப்பான், அந்த கூட்டு போன பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பால, அந்த தப்பா நடந்ததை இப்ப வந்து இவ கிட்ட சொன்னனால இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா கோபத்துல ஹீரோவை போட்டு தள்ளிட்டா. இப்படி போட்டு தள்ளனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோங்க 2 பேருமே வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரன் கிட்ட போய் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா திருப்பி அந்த பெட்டியெல்லாம் எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரன் அந்த பெட்டியெல்லாம் கொடுத்துட்டு யாருமே என் பக்கத்துல வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா நான்
சுட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படியே பிளாக் அவுட் பண்றாங்க. இப்ப இந்த டீம்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்களா, அவங்கள தனித்தனியா பிரிஞ்சிட்டு ஒரு டீமா என்ன பண்றாங்க, இதுல பாதி பேருக்கு என்ன பண்றாங்க, அந்த கிராம மாதிரி செட்டப் இருக்குனாங்களா அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கடற்கரையில டென்ட் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல கீரனுக்கு என்ன பண்றாங்க, இவங்க கண்ணிலே மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ரூம் குள்ள யாரோ தொங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வந்து பார்த்தா சிவப்பு கலர்ல ஒரு இடம் மாதிரி இருக்கு. அப்ப இது யாருன்னு சொல்லி பாக்குறப்ப கீரனோட அம்மா தான். கீரன் அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி கீரனுக்கு கனவு வரும்னு சொன்னால அந்த கனவுல வர எல்லாமே வந்து பார்த்தா இந்த அம்மா தான் போல இருக்கு. அவங்க தான் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு என்ன கொன்ன, எதுக்கு என்ன கொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு கீரன் அந்த இடத்தை விட்டு டிசப்பர் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணா இந்த டீம்ல இருந்து ஒரு பொண்ணு என்ன பண்றானா, இங்க இருந்து வேற ஒரு தீவுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி போகாத, அப்படி போனா உன் உயிருக்கே ஆபத்து, அவங்க தான் சொல்லியிருக்காங்களா தப்பிச்சோ கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப தாலும் பரவாயில்ல நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா இந்த இடத்தை விட்டு நீதி இந்த பீச்ல இருந்து அந்த பீச்சுக்கு போயிட்டான். அங்க போனதுமே அந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தா வெறும் கல்லா இருக்கு. இந்த பொண்ணு ஏற ஏற இப்ப உடம்பு முழுக்க வந்து பார்த்தா செராய் ஏற்படுது. அப்படி அங்க போன கெடுத்தது குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நினைக்க கரெக்டா வந்து பார்த்தா அந்த இடத்துல சிக்கன் சூப் அப்படின்ற மாதிரி கெடுத்திருக்கு. சரின்ட்டு இதை எடுத்து குடிப்போமே அப்படின்ட்டு இந்த பொண்ணு குடிக்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு புதுசா 2 பேர் வராங்க. வேற யாரும் கிடையாது, அந்த மொட்டையும் அந்த கொரியன் பொண்ணு தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், கரையில இருந்து அக்கறைக்கு போகாதன்னு சொல்லிட்டு தப்பிக்காதன்னு சொல்லி நான் பான் பண்ணிட்டு போனா நீ தப்பிச்சு போறியோ, உனக்கு எவ்வளவு தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அந்த பொண்ணு போல்டா பதில் சொல்றா, நான் இங்க இருந்து தப்பிச்சு போன சொல்லிட்டு ஒரு நேரமும் முடிவு பண்ணது கிடையாது, இங்க இருந்து அங்க போயிருக்கேன் அவ்வளவுதான், அந்த கூட்டத்துல இருக்க எனக்கு பிடிக்கல அதனாலதான் இங்க வந்திருக்கேன், நான் பண்ண தப்பே கிடையாது, அப்படி தப்புனே என்ன கொலை படிக்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றப்ப சேச்சோ உனக்கு கொலைலாம் பண்ண மாட்டோம், உனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம், நீ குடிச்சது ஒன்னும் சிக்கன் சூப்பு கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிக்கன் சூப்பு கிடையாதா, சிக்கன் சூப்பு தானே எழுதிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது கம்ப்யூட்டர் உலகம், இங்க இருக்கிறத எங்களால என்ன வேணாலும் மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு சிக்கன் சூப்புக்கு பத்தி தன்னோட பெரல வந்து பாத்தீங்கன்னா வெட்டி சூப் வச்சு கொடுத்திருக்காங்க, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு குடிச்சிருக்கா அப்படின்றது தெரிய வருது. இப்போ அப்படியே கட் பண்ணா கீரனை தேடிட்டு கூப்பருக்கு என்ன பண்றான், அந்த போர்ட்டலுக்குள்ள போறாரு. அங்க போன கிடைத்தது கீரன் அவங்க அம்மாவை பார்த்திருப்பாங்கல்ல அந்த ரூம்குள்ள கூப்பர் போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டோஸ் இருக்கிறத பாக்குறாரு. அதுல ரோடு மலை அப்புறம் இவங்க 2 பேரும் அதாவது ஹீரனும் கூப்பரும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்ட மாதிரி ஏகப்பட்ட போட்டோக்கள் இருக்கிறத பாக்குறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேருமே நிகழ்காலத்துல லவ் பண்ணிருந்தாங்களா அப்படி இல்ல இது ட்ரிக்கா அப்படின்றது தெரியல. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிராமத்து செட்டப்ப காட்டுறாங்க. அங்க ஒரு லேடிக்கு என்ன பண்றாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கத்துல அவங்க பையன் என்ன பண்றான், இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துற மாதிரி தெரியுது. ஆனா அந்த பொண்ணு கனவுல இருந்து கெஞ்சோத கருத்தான் தெரியுது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க பையன் கிடையாது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா இப்ப இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா நாஸ்தி ஆயிட்டு. சரி வழி கிடையாது, இதுக்கு மேல கீரன் எங்க இருக்காலும் அங்க போய் நம்ம செட்டில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரனை தேடி இவங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரன் அண்ட் கூப்பர் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பழசு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆமா இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரன் அம்மா வந்து தான் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க. ஆனா ஹீரனுக்கு தான் ஒரு ஆம்பளை மாதிரி சண்டை போடணும், பைக் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் கூப்பரை மீட் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பழக்க ஆரம்பிச்சு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல தான் கூப்பருக்கு வந்து ஒரு விபத்துல மூஞ்சி ஃபுல்லாவே காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அப்ப கூட கிரண்க்கு என்ன பண்றாங்க, கூப்பரை விட்டு போகாம நான் கடைசி வரைக்கும் கூப்பர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பத்தி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே கிரண் அம்மாவுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க ஒரு கேள்விக்கு என்னன்னா, கிரண் அம்மாவை கொலை பண்ணதுக்கு யாரு அப்படின்னு தான். ஏன்னா இப்ப கூப்பருமே ஜெயில இருந்தா இங்க வந்திருக்கிறாரு, கிரணுமே ஜெயில இருந்து தான் இங்க வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா யாரு கொலை பண்றா அப்படின்றதான் இங்க ஒரு கேள்வியாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப அந்த பீச்சை காட்டுறாங்க. அதுல ஏற்கனவே ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னால அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு என்ன பண்றான், ஒரு லேடி கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, போன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். பட் அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணத்து மேலயும் விருப்பம் கிடையாது, இந்த காதல் அப்படின்றது மேலயும் விருப்பம் கிடையாது, கண் போன போக்குல நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு ஏற்கனவே பொறுத்தோம் அடிபட்டு வேற கிடக்குறான்ல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி போனா போதுன்னு சொல்லிட்டு பாசமா இருக்காங்களா இல்ல அவனை லவ் பண்றாங்களான்னு தெரியல. அவங்க கிட்ட இவங்க அக்கறை நடந்துக்கிறதுக்கு எல்லாத்தையுமே இப்ப ப்ரொபோஸ் பண்ண பார்த்துட்டு நான் லவ் பண்ற பொண்ணு அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறது இவனுக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்துது. அதனால என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு தெரியாம அந்த உடம்பு சரியில்லாம இருக்கால அவனை கைத்து நெரிச்சு கொலை பண்றான். கொலை பண்ண அடுத்து டெட் பாடியை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிற. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சு போயிடுது. இவங்க இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ தனக்கு வேணும்ன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற ஒரு சைக்கோன்றது அந்த லேடிக்கு புரிஞ்சு போயிட்டு அவனை இப்போ போக்குல போய் தான் அடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட ரொம்ப பாசமா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது புரியவே இல்லை, எதுக்கு இந்த லேடி நம்ம கிட்ட திடீர்னு பாசமா நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க பாசமா இருக்கிற
கேக்குறப்ப டக்குனு என்ன பண்றாங்க, ஒரு துப்பாக்கி எடுத்து அவனை கொலை பண்ணிட்டாங்க. இப்படி கொலை பண்ணக்கு அடுத்தது ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க கொலை பண்ணாங்கன்னா அது தப்பாச்சா, அந்த தப்புக்காக அவங்கள கொலை பண்றதுக்காக 2 பேர் வருவாங்க. யாரு, நம்மளோட மொட்டையும் அப்புறம் அந்த கொரியன் பொண்ணு வருவாங்களாச்சா. கண்டிப்பா அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த பொண்ணு சாக போறா அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு, ஆனா அதை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப ஹீரோனை பாக்கிறதுக்காக 2 பேர் வராங்க. யாரு தெரியுமா, அந்த கிராமத்து வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாங்களே ஹீரோனை தேடிக்கிட்டு. அவங்க 2 பேருமே அந்த ஹோட்டலுக்குள்ள வரத பார்த்துட்டு ஹீரோன் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்குமா நாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க இந்த இடத்துக்கு வரது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஹீரோன் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த மொட்டத்தலை என்ன பண்றாங்க, கீழே இருக்கிற சில போட்டோஸ் அதை பார்த்துட்டு, நீயும் கூப்பர் இந்த போட்டோல இருக்கீங்க, என்ன கதை நடந்துட்டு இருக்கு இப்படி அந்த தாடிக்காரன் கேள்வி கேட்டக்கு அடுத்தது கூப்பருக்கு வந்து பார்த்தனா கோபம் பெறுது. அதனால அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி போடும்போது கையில ஒரு துப்பாக்கி எடுத்து வைக்கிறாரு. அந்த துப்பாக்கியை பிடிச்ச கருத்தான் கூப்பருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அதாவது கடந்த காலத்துல ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே வந்து பார்த்தனா லவ் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அது கிடைஞ்சல யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட அம்மா தான் இருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தான் பொண்ணை பொத்தி வளர்த்துட்டு இருந்தாங்களே. அதனால என்ன பண்றாங்கன்னா கூப்பர் போயிட்டு தான் மாமியார் கிட்ட போயிட்டு, இதே மாதிரி உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன், நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவ நீ, எப்படி இவங்க ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன்றனால எப்படி என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி அதுக்கு உனக்கு தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இவரு என்ன பண்றாங்கன்னா கோவப்பட்டு சண்டை போடுறாரு. எப்படி இந்த கருப்பினத்தரெல்லாம் கருப்பினத்தருக்குள்ள தான் இருக்கணுமா, மனுஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அந்த பொம்பளைக்கு என்ன பண்றான்னா கூப்பரை கொலை பண்றதுக்கு பாக்குறா. சோ துப்பாக்கி எடுத்து சுட ட்ரை பண்றப்ப கூப்பர் முதல்ல என்ன பண்றான்னா தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல கூப்பர் தற்காப்புக்காக தன்னோட வருங்கால மாமியாரை சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம நிஜத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாடிக்காரன் எதிரில நின்று இருந்தால அவனையுமே வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொலை பண்ணிட்டாரு. இதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அது ஹீரோக்கு என்ன சொல்றான்னா, உங்க அம்மா கொலை பண்ண நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோனும் சேர்ந்துதான் அவங்க அம்மா கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவங்க ஜெயில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்றனால இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்ட்டு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு அந்த மொட்டையும் அந்த கொரியன் பொண்ணு போறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற விதிமுறைப்படி யாராச்சும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னா கொலை பண்ணவங்கள கொலை பண்றதுக்காக இவங்க 2 பேரும் வருவாங்கல்ல. அதனால வந்து கிட்ட இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இருந்த கிட்டத்தட்ட எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்ப இங்க யார் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா கூப்பர், ஹீரோயின், அப்புறம் இன்னொரு பொண்ணு 3 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த பீச்ல இருந்தவங்களுமே செத்து போயிட்டாங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் பேர் இருந்தாங்களா அவங்களுமே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இப்ப இங்க இருக்கிற நீங்களுமே சாக போறீங்க, குறிப்பா சொல்ல போறேன் கூப்பரை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கூப்பருக்கு என்ன பண்றானா அந்த மொட்டையை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாங்க. எந்த மாதிரி சொல்ல அந்த கொரியன் பொண்ணோட மண்டையை புடைக்கிறாங்க. இப்படி மண்டையை உடைக்கிறப்ப கோவப்பட்ட அந்த மொட்டை என்ன பண்றான், ஹீரோன் பயத்துல குத்திடுறான். இதனால ஹீரோனுக்கு அடிபட்டுருது. அப்ப வந்து பார்த்தா கூப்பர் உனக்கு என்னாச்சு, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு நீ எதுவுமே பண்ண வேணாம், என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், என்ன விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பக்கத்துல இருக்க அந்த கடற்கரைக்கு போறாங்க. ரொம்ப அவங்களுக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு, மயக்கம் போடுறாங்க. அப்படியே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிகழ்வு காலத்துல கண்ணை மூச்சு பாக்குறாங்க. ஹீரோனுக்கு எப்படி இங்க வந்தனும் தெரியல. அங்க இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாங்க, நான் கனவுலகத்துல செத்து போயிட்டேன்ல, எப்படி இங்க வந்தேன், ஏன்னா கனவுலகத்துல இறந்து போனாலுமே நிகழ்வுலகத்துல அவங்க இறந்து தானே போயிடுவாங்க அப்படின்னு தானே எங்களோட ரூல், எப்படி நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அந்த லேடிக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதனால வந்து பாத்துற நீ அந்த இடத்துல சாகுறத நாங்க விரும்பல, ஆனால வந்து பாத்துற பொண்ணை நாங்க காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அது ஹீரோன் கேக்குறாங்க, இதுக்கு மேல வந்து நான் இங்க இருக்க வேணால என்ன விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமா நீ தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கு மேல உன்னை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், சோ நீ தாராளமா வந்து பாத்தீங்கன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டமே ஹீரோனுக்குள்ள மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்குது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கூப்பர் போன நினைச்சு அவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா கூப்பர் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்டன் கீரனை பாக்குறதுக்காக போறாரு. ஆனா அங்க இருக்கிற யாருமே வார்டன் வந்து கீரனை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நடக்கிற திட்டத்தை இந்த வார்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வரக்கூடாது, கீரனை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அவரை தடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவங்களுமே தான் குடும்பம் குட்டியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களே. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தானே அவங்க கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலைக்கு இவங்க எப்படி வெளில போறலாம், தான் செஞ்ச தப்பு இவங்க உணர்ந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம விடுதலை தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கனவுல ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க செய்யற குற்றம் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்து திருந்தி வந்துருவாங்க அப்படின்றதான் கான்செப்டே. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம் தடுக்க பாக்குறான்னு சொல்லி நினைக்கிறப்ப இந்த பாடனுக்கு என்ன பண்றானா தன்னோட பவரை யூஸ் பண்ணி கீரனை தான் இடத்துக்கு கூப்பிட்டு
மீட் பண்ணி பேசுறான். அப்ப ஹீரன் கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க பாரு, உன்கிட்ட திருப்பி அந்த 3 பேரு கேட்பாங்க, அப்படி என்ன சொல்ற, இந்த கனவுலகம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லு அப்படின்றான். ஏன்னா அவங்க கிட்ட வந்து நீ இந்த பழைய நினைவுலாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன பண்ற, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு ஹீரன் கேட்கிறப்ப, இந்த கனவுலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேடு கட்ட குற்றவாளிகள். ஒருத்தவங்க ஒரு குழந்தைய ரேப் பண்ணிருக்கான், இன்னொருத்தவங்க ஒரு அம்மா தாலி செயின் அறுத்திருக்கான். இப்படி பல பேர் பல குற்றங்களை பண்ணிருக்காங்க. அவளும் எதுக்குமா மறுவாழ் வாழ்ந்துட்டு, அவெல்லாம் சாக வேண்டிய கேஸ் தான், அங்கே கடந்து சாகட்டும், இல்ல நிகழ் உலகத்துல சாகணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரன், இதெல்லாம் நான் உங்ககிட்ட பண்ணணுமா, எனக்கு ஒரு நீ உதவி பண்ணணும் அப்படின்றாங்க. எந்த உதவி வேணா நான் பண்றேன் அப்படின்றப்ப, என்னோட காதல் கணவர் அதாவது கூப்பர் கிட்ட நீ என்ன பேச வைக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, அவங்க அம்மா கொலை பண்ணதுனால கூப்பர் மேல இப்ப கோபத்துல இருக்காங்கல்ல, அந்த கோபத்தை இவங்க கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்யறேன், எந்த ஒரு பிரச்சனைக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த டாக்டர் டீம் என்ன பண்றாங்க, ஹீரனை கூட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கனவுலகம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, பட் எங்களுக்கான அந்த நினைவுகள் பரப்பரைக்கும் நாங்க பண்ண தப்பு எங்களோட கேரக்டர் பத்தி தெரிய அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களோட நினைவுகளை இங்க இருந்தே ஒருத்தர் சொல்லி ஆரம்பிக்கிறப்ப இந்த வாணனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பொண்ணு போற போக்குல தன கண்டிப்பா மாட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்றாரு, இன்னைக்கு எவ்வளவு நேரத்தை தான் பேசிட்டு இருப்பீங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடன் தனியா கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போன அடுத்தது அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா பிங்க் நைட்டி போட்டு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸ் கிட்ட போயிட்டு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோஆபரேட் பண்ண மாட்டா, சோ இப்பல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளுறதுதான் கரெக்டா இருக்கும், அந்த விஷ ஊசி கெடு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்தையுமே அங்க இருக்கிற சிசிடிவி மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வார்டனை பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இப்ப மேல எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சுல, அதனால இவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத இவன் மறந்துட்டான் போல இருக்கு. அவங்க பிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணி கேக்குறாங்க. எதுக்குன்னா, ஒரு குற்றவாளிக்கு நீங்க மறுவாழ்வு கொடுக்குறீங்க, அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும், அவன் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், இவ கூட அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தான் புள்ள போனா, ஆனா இப்ப இவன் நல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, அவ எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும், தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாதான். ஒரு சின்ன பொண்ணை கிரேப் பண்ணி கொலை பண்ணிருப்பான், இன்னொரு கொலை பண்ணிருப்பான், இப்படி கொலை பண்ணவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, சரி இப்ப நீ பண்றதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில கொலை பண்ற மாதிரி தானே, அப்புறம் எதுக்கு வந்து உனக்கு நாங்க வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அந்த வார்டனையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து அந்த கனவுலகத்துல அனுப்புற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பி அந்த இடத்துக்கு போக விரும்பல, என்ன விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு ஊசி போடுறாங்க. பார்த்தா ஹீரோனுக்கு இப்ப 50 வயசு ஆகுது. ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலை கூட்டத்துக்காக சிறைக்கு வந்தவங்க இப்ப 25 வருஷம் கழிச்சு தான் இப்ப வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. கிட்டத்தட்டமா 25 வருஷம் ஹீரோயின் இந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஹீரோயின் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம இளமையான அழகுல தான் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு, அம்மாவோட சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியான பழக்க பாடம் சொல்லி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா 50 வயசுல எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆக போது, அம்மாவோட சொத்தும் கிடையாது அப்படின்றப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல. இப்ப அங்க இருக்கிறவங்க ரெண்டே உனக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒண்ணு, மனிதர்களோட மனிதனா நீ இந்த இடத்துல வாழ வேண்டும், அப்படி இல்லாட்டி திருப்பி அந்த கனவுலகத்துல போயிட்டு உன்னோட மிச்ச வாழ்க்கை வாழ வேண்டும், உனக்கு எது விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கனவுலகத்துல உங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்றதுனால நான் மனிதர்களோட பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறையில இருந்து வெளியே போறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த சிறை நார்மலா கிடையாது, மிகப்பெரிய ஒரு உலகமே வந்து பார்த்தா மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சினிமால பாக்குற மாதிரி இருக்கு. அப்படியே வந்து பார்த்தா எபிசோடு 7 சீசன் 1 முடிச்சிட்டாங்க. இந்த சீசனோட 2வது பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இதை பத்தி வீடியோ மேக் பண்ணிருக்கேன். மேபி பார்ட் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம சேனல்ல போடப்படும். அதை மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு நம்ம சேனலை இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.